இனி என்னை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். உங்க மகனின் வாழ்க்கையில் நான் இல்லை. சாரி அகெயின் என்றவள் பெட்டியை எடுத்துக்கொண்டு விடுவிடுவென்று வாசல் நோக்கி சென்றாள். அதுவரை திக்பிரமை பிடித்து சிலை மாதிரி நின்றிருந்தவருக்கு அப்பொழுதுதான் உயிர் வந்த மாதிரி அவளை நோக்கி கையை நீட்டி ஹனி என்பதற்குள் சுருக்கென்று ஒரு வழி அவர் நெஞ்சை தைக்க, வேறிருந்த மரம் போல நெஞ்சை பிடித்துக் கொண்டு சரிந்தார் பெரியம்மா. நெஞ்சை அழுத்திய பாரத்துடன் ஹனிஷா செல்வதை கையாலாகாத தனத்துடன் பார்த்து கொண்டிருந்தவர், பெரியம்மா திடீரென்று ஹனிஷா பெயரை சொல்ல முயன்று நெஞ்சை பிடித்துக் கொண்டு சரியவும் பதறியடித்து ஹனிஷா என்று அலறியபடி பெரியம்மாவின் அருகில் மண்டியிட்டார் சாவித்ரி. ஒரு வைராகியத்துடன் திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டிருந்தவள் தெரு வாசற்படியில் காலை வைக்கும் சமயம் சாவித்திரி அம்மாவின் அலறல் கேட்டு திரும்பினாள். பெரியம்மா கீழே விழுந்து கிடப்பதையும் சாவித்திரி அம்மா பதறுவதையும் கண்டதும் அவளின் வைராகியங்கள் தூள் தூளாக சிதற பெட்டியை அங்கேயே போட்டுவிட்டு வேக நடையுடன் இருவரையும் நெருங்கினாள். என்னமா ஆச்சு என்று பதறியபடியே அவரின் நாடியை பிடித்து பார்த்தாள். தெரியலம்மா, உன்னை அழைக்க முற்பட்ட